கீழடியில் கிடைத்திருக்கிற அந்த கருப்பு சிவப்பு கல் இருக்கிறது, இன்றைக்கு நானோ டெக்னாலஜின்னு சொல்கிறான்ல, ரெண்டுக்கு இடையில் ஒரு இடைவெளி வச்சு செஞ்சுருக்கிறான்ல, அதெல்லாம் வந்து ஒரு ஆக்சிடென்டல் சொல்லிட்டு போகிறான். தற்செயலாக நடக்குது. அதை போய் நீங்கள் ஒரு திட்டமிட்ட தொழில்நுட்ப வளர்ச்சியெல்லாம் சொல்லாதீங்க. திரும்ப திரும்ப கிடைக்குதே, திரும்ப திரும்ப கிடைக்குதே. ஒரு இடத்துல இல்லை, எல்லா இடத்துலையும் கிடைக்குதே. சிவகலைக்கு போனாலும் கிடைக்குது, கொடுமணில் போனாலும் கிடைக்குது, எங்கே கீழடிக்கு போனாலும் கிடைக்குதே. அது தற்செயலாது. அவன் ஏற்க மறுக்கிறான். ஆனால் இந்த மரபில், இந்த பெருமிதத்தில் இல்லாதவன் நாளைக்கு ஒன்றை படைக்க முடியாது, தற்சார்பாக நிற்க முடியாது. என்னால் முடியும் என்றவன் எழுந்திருக்க வேண்டும் என்றால் என்னால் ஏற்கனவே முடிந்தது என்ற உண்மை தெரிந்திருக்க வேண்டும். எனக்கு இல்லாதவனுக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு இருக்கிறதே. தன்னுடைய வரலாற்று பெருமிதத்தை அறியாதவன் புதிய வரலாறு எப்படி படைப்பான்? வரலாறு இருக்கிறவன், இல்லாதவன் கூட படைத்துக் கொண்டிருக்கிறான். இருக்கிறவன் உனக்கு ஒன்றுமில்லை என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் இங்கேதான் நமக்கு இந்த திராவிட அரசியல் மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்குகிறது.